செல்போனில் பேசிக்கொண்டே மின்கம்பத்தில் சாய்ந்த கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தொட்டியம் அருகே நாச்சாபுதூர் கருங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற 23 வயது இளைஞர் தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது அருகே இருந்த மின்கம்பத்தில் சாய்ந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் இருந்து மின்சாரம் தாக்கிய நிலையில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். 108 ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் உறவினர்கள் முத்துக்குமாரை காரில் வைத்து முசிறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் முத்துக்குமார் வரும் வழியிலேயே இருந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாச்சாபுத்தூர் கருங்காடு பகுதியில் மின்வாரியம் சரியாக பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் அடிக்கடி மின் விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தைச் சேர்ந்த கால்டாக்சி டிரைவர் வீரமணி அதிகாலை முட்டுக்காட்டிலிருந்து 4 பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருவொற்றியூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மெரினா காமராஜர் சாலை நடுவே அமர்ந்திருந்த நபரை கவனிக்காமல் அவர் மீது காரை ஏற்றியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து டிரைவர் வீரமணியை கைது செய்தனர். மேலும் விபத்தில் இறந்தவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சந்தியாபுரம் 4 வழிச்சாலையில் திருச்சி மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த மீன் வியாபாரி மகாமுனி தனது உறவினர் ஆனந்துடன் தூத்துக்குடி சென்று விட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனில் மோதி எதிரே வந்த கண்டெய்னர் லாரியில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் சிக்கிய இருவரும் உயிருக்கு போராடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பத்திரமாக மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மேலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.